ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பயணங்களிலே கடவுள் கூட இருந்திருப்பார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய நீதிமொழிகள்ல உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பதிவு செய்கிற அதிகாரங்கள் ஒவ்வொரு நாளும் விளக்கம் கூறிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நீதிமொழிகள் 3வது அதிகாரம். அதிலே ஒரு வாசகத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் விளங்கும், பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அன்பான நண்பர்களே, உற்றார் உறவினர்களே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் குடும்பங்களில ஆண்டவர் சொல்லுகிற நீதிமொழிகள்ல, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். எவ்வளவு அற்புதமான வார்த்தை. இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள், நம்பிக்கையோடு இதை அறிக்கை செய்யுங்க. அப்போ எப்படி பூரணமாய் நிரம்பும் அப்படின்னா, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் ஆவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அன்பானவர்களே, நீங்கள் ஊழியம் செய்யலாம், ஒருவேளை தொழில் பண்ணி கொண்டிருக்கலாம், ஒருவேளை வேலை செய்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நல்ல அற்புதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆகவே இந்த நாளிலே ஒருவேளை விவசாய பூமியில விவசாயம் பண்ணுகிறேன் என்று சொன்னால், அந்த விளைச்சல்ல முதல் பலனை கடவுளுக்கு தர வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் விளங்கும், நிரம்பும். பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லப்பட்டது. பூரணமாய்னா நிறைவாய். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கடவுள் தருவார், மீதம் எடுக்க பண்ணுவார், அநேகருக்கு நன்மை செய்ய கிருபை அளிக்கிறார். ஆகவே நீங்கள் உங்களை ஞானி என்று எண்ணாதீங்க. உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தீமையான காரியம், ஆண்டவருக்கு பிடிக்காத அத்தனையுமே தீமையான காரியம். இன்றைக்கு துன்மார்க்கமான நிறைய காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டு விலகணும். ஆகவே தீமையை விட்டு விலகுவதே கடவுளுக்கு பயப்படுகிற பயம். அப்படி இருந்தீங்கன்னா அது உன் ஆவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும், உன் பொருளாலும் உன் 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 எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளைகளா இருங்கள்.